இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ட்ரிப்பே அடிக்கல. ஊபரில் தான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பை எடுத்துருக்கேன். போகிறப்பெல்லாம் நல்லாத்தையும் போகுது, ஃபினிஷிங்கில் தான் நம்மளை சொதப்பி விட்டுருது. பார்க்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. ஆனால் அமௌண்ட் கொஞ்சம் கம்மி தான். ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு நான் கால் பண்ணி பேசினேன், லேடிஸ் பேசினாங்க. ஆனால் 20 ரூபா மட்டும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு நம்ம காசை பற்றி யோசிக்க வேணாம், முதல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் போகுது. ஏன்னா நீ நிலைமைக்கு யாருக்குமே ஓடலை, நிறைய பேர் குரூப்லேயும் பேசியிருக்காங்க. ஸோ கிடைக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா கேட்டு ஓட்டலான்ட்டு நான் வண்டியை மூவ் பண்ணுறேன். பார்க்கலாம் இன்னைக்கு எவ்வளோ ஓட்டலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுபோல் மணி வந்து இப்போ 11 மணி, இன்னும் நான் சாப்பிடல. ஸோ எல்லாமே முடிஞ்ச அளவு நான் டீட்டெயிலாக பிளாக் மாதிரி வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கு முடிஞ்ச அளவு ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஆஃப்டர் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிருங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பூ இருக்குங்க, ஆனால் அவங்க எமர்ஜென்சின்னாங்க. ஸோ இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பூ வச்சிடலாம். இப்போ பிக்கப் பண்ண கிளம்பலாம். முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன் ஃபுல்லாக எடுக்க. ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா அவங்கள ட்ராப் பண்ணிட்டோங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:50 ஆயிடுச்சு. பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. முட்டை வர்றாங்கப்பா சாமி, பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே சாப்பிட்றலாம். இங்கே நம்ம ராயப்பேட்டையில் ஒரு சிஎன்ஜி பங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடியே ஒரு கடை இருக்கும், ரெகுலராக சாப்பிட்ருக்கேன். ஸோ அந்த கடையிலே சாப்பிட்றலாம். இங்கே தான் இருந்துச்சு அவன் தான் பார்த்தீங்கன்னா பெட்டி கடை. அப்படியே யூட்டனை போட்டு சேஃபாக நிப்பாட்டிட்டு இந்த ஆப்போசிட்டு தெரியுது பார்த்தீங்களா, பார்க்கிங்க்கும் இடம் கிடச்சிருச்சு. ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. வகை கட்டுங்க, பார்த்துருப்பீங்க நீங்களே. ஒரு அரை முட்டை, அதுக்கப்புறம் 2 மீன், அதுக்கப்புறம் எறா வந்து தனியாக 50 ரூபாய்க்கு வாங்கினேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மீன் குழம்பு ஊற்றிட்டாங்க, முட்டைக்கோசு, அவ்வளோதான். எல்லாம் சேர்த்து எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 110. எறா வந்து 50 ரூபா. அதை நீங்கள் சேர்க்காம சாப்பிட்டாலே வந்து 60 ரூபா தான் சாப்பாடு. மீன் முட்டை காய்கறியோட நல்லா தான் இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதோட நான் 3வது டைம் சாப்பிடுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஒரு 2 கிலோமீட்டர் கிட்டே இருந்துச்சு. ஸோ எம்டிஎஸ் வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டாச்சு. இப்போ இங்க இருந்து டியூட்டி எடுத்துட்டு அப்டேட் பண்றாங்க, என்ன நடக்குதுன்னு பாப்பா. இது வரைக்கும் நல்லாத்தையும் போய்கிட்டு இருக்கு, இனிமே எப்படி போக போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். அதையும் போகுது ஒழுங்க. எனக்கு கேமராவே சரியில்லைன்னு நினைக்கிறேன். டெம்பர் கிளாஸை மாற்றணும். உள்ள அந்த வேர்வை தண்ணி இறங்கின மாதிரி தெரியுதுங்க. அதாவது இங்க இருந்து கோட்டூர்புரம் ஒரு ட்ரிப் எடுத்துட்டேன். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நான் அடையார் போக வேண்டியது இருந்துச்சு. அதனால வந்து அந்த ஊபர்ல போட்டு வச்சிருந்தேன் அடையார்ன்ட்டு. கோட்டூர்புரம் இருந்துச்சு, எடுத்தாச்சு. நான் ஸ்கிரீன்ஷாட்டோட டிராப் பண்ணிட்டு அப்லோட் பண்றேன். இப்போ பிக்கப் பண்ண கிளம்பலாம். வர்றப்ப நான் ஒருத்தவங்க டிராப் பண்ணேன் பார்த்தீங்களா, அவங்க 20 ரூபா நம்ம அவங்க சொன்ன மாதிரி தான் அமௌண்ட் கொடுத்தாங்க கரெக்டா. ஆனால் ரிவல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்க வண்டியை ஏசி கூலிங்காக தான் இருந்துச்சு. ஸோ நான் 1ல் வச்சுட்டேன் ஏசியை. அவங்க 2ல் வைக்கிட்டாங்க. ஸோ அது கூட பரவாயில்லங்க. இவங்களாம் சில பேர்லாம் வந்து 3ல் வைக்க சொல்லுவாங்க, என்ன கொடூரமாக இருக்கும். அந்த 2 வைக்க சொன்னதுக்கே எனக்கு கடுப்பாச்சு. என்னடா இவங்க கிலோமீட்டர், இந்த வண்டிக்கு உண்டான கிலோமீட்டரே கிடையாது, இதுல 2ல் வேற வைக்க சொல்றாங்கன்ட்டு. சில பேர்லாம் 3ல் வைக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய டிரைவருக்கு நடந்திருக்கும். ஓகேங்க, பிக்கப் பண்ண அவங்களே கஸ்டமர் கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கஸ்டமர்கிட்ட பேசிட்டு டிராப் பண்ணிட்டு அப்டேட் பண்றாங்க. ஒரு வழியா பிக்கப் பண்ண வந்துட்டோங்க. கஸ்டமர் கால் பண்ணாரு. நான் கால் பண்ணா போகுது, ரிங்கு போகுது. ஆனா அவரதுல இருந்து எனக்கு கால் வருது. என்ன கணக்கு வழக்குனே தெரியல. சரி அட்டன் பண்ணியாச்சு. பேசிட்டு முன்னாடி இருக்கிறவங்க லேண்ட்மார்க்கை சொல்லுங்கன்னாங்க. இந்த மாதிரி அப்படி சொன்னேன், முன்னாடி தான் தெரியுது, இது போர்டெல்லாம் விசாரிச்சு சொன்னேன். நான் எனக்கு உங்களுக்கு பின்னாடி தாங்க இருக்கேன், நீங்க வந்து கேட்டு தாண்டி போயிட்டீங்க, நீங்க அங்கேயே இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்றாரு. வேற ஒருத்தவங்க இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, பழச்சு வாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க, கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா. நானே சொன்னேன், இவர் சொல்றதை பார்த்துட்டு, சார் நீங்க அங்கேயே இருங்க சார், நான் கூட வரேன் சார் அப்படின்னா, இல்லப்பா இருப்பா நானே வரப்பா அப்படின்ட்டாங்க. ரைட்டுங்க, பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன். ஆனா நான் அமௌண்ட்டை பார்க்கல. ஸோ இருந்தாலும் வரவும் பின் போட்டுட்டு அதுக்கப்புறமா கிலோமீட்டரை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா கேட்க முடிந்தால் கேட்டு பார்க்கலாம். ஒரு வழி ஐயோ பிரைட்டா தெரிற மாதிரி இருக்கே, ஒருவேளை நானே கலரா இருக்கனா? உண்மையிலே பயங்கர பிரைட்டா தெரியுதுங்க. ஒரு வழியை டிராப் பண்ணிட்டேன். கோட்டூர்புரம் அண்ணா யூனிவர்சிட்டி. அமௌண்ட் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. நல்லா பேசிக்கிட்டு வந்தாரு ஜாலியா. அமௌண்ட் நான் எக்ஸ்ட்ரா கேட்கல, கொஞ்சம் கூட தான் வந்திருக்கணும். ஆனால் 300 ரூபா ஓகே, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஏன்னா நான் இங்கே போக வேண்டியது இருக்கு. இல்லைனாலும் போய் யாருக்கு கேட்டால் கொடுக்கறது இல்லை.
அதனால ஓரளவுக்கு என்ன 17 கிலோமீட்டர் மேக்ஸிமம் 340 அந்த ரேஞ்சில் வரணும். 300 ரூபா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு நிமிஷம் இருக்கு, நான் பேக்ல காமிக்கிறேன். சாப்பிட்றப்பே வந்து பாத்தீங்கன்னா வண்டியை வந்து ஆஃப் பண்ணாம தாங்க போனேன். ஏன்னா காலையில வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்றப்போ முக்குச்சு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு. பேட்டரி வேற மாத்தன்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு நிலைமை. இப்போ நம்ம இங்கே ஆஃப் பண்ணிட்டு போனோம்னா என்ன பண்றது? ஆஃப் பண்ணோம்னா எவ்வளவு நேரம் ஓடிக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் வேற வழி இல்லை, ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு மாரி ஸ்டார்ட் ஆகுனா அவரையே கூப்பிட்டு வந்து தள்ளி விடுங்கப்பா அப்படின்ட்டுவோம். அங்கே ஆட்டோக்காரங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அதுக்கு மாரி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடையாறுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆன் பண்ணி வச்சிருந்தோம். ஊபர்லேயே இருந்துச்சு, ரேபிட்டோல இருந்துச்சு, எதுவுமே ட்ரிப் அடிக்கல. அதாவது ரொம்ப கம்மியான ரேட்டில் அடிச்சுக்கிட்டு இருந்தோம் ஊபர்லாம். அதை எடுக்கிறதுக்கே மனசில் வெறுப்பாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நேரமாக எதுக்கு ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க அப்படின்ட்டு ரேபிட்டோல வந்து ஒரு 300 காமிச்சிச்சு. சரி ரைட், இதோட கிளம்பிடலாம். ரேபிட்டோல வந்து பார்த்துக்கிட்டே இருங்க, ஒரு 300-400 மேலே அடிச்சா உடனே எடுத்து கிளம்பிடுங்க. ஊபரே நம்பிட்டு உட்காந்துருந்தோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஊபர்ல பார்த்துக்கிட்டே இருங்க ட்ரிப்பு என்னன்னா சடான் அடிக்குதா, ப்ரீமியர் இல்லை ரெண்டலு, அப்புறம் இன்டர்சிட்டி இந்த மாதிரி அடிக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. அடிக்கலையா டப்புன்னு ரேபிட்டோல எடுத்து கிளம்பிக்கிட்டே இருங்க. நான் இதை ட்ரிப்பை அப்டேட், அதாவது ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஷாட்டோட 300 சம்திங் ஏதோ தான் போட்டுருந்துச்சு, பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. உண்மையிலே இன்னைக்கு பிரைட்டா தான் தெரியுது, கலர் ஆயிட்டணும். வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் கேட்டீங்க. எனக்கே பெருசா ஒன்றும் தெரியாது, இருந்தாலும் தெரியாத தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் நான் கண்டிப்பா. ஓகேங்க, டிராப் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கிறேன். ஸ்பார்க் அந்த ரெட் கலர் கார் இருக்கு. ஆமாமா, அது தாண்டி இந்த வர லெஃப்டா சார்? ஆமா, உள்ள போயிடுவோம் சார். ஏன் சார் போகும்னா போகும். லெஃப்ட் சைடுல பில்டிங் இருக்குல்ல? ஆமா சார். yellow கலர். ஓ, இங்க இறங்கி திரும்ப நடந்து போவீங்களா சார்? அப்படின்னு நினைச்சேன். ரைட் சைடா லெஃப்ட் சைடா சார்? லெஃப்ட். வீடியோ பாத்தீங்களா? நீங்களே கேட்டிருப்பீங்க. பாத்தீங்களா எங்கன்னு இறங்கிட்டு நான் நடந்து போய்க்கிறேன்ப்பான்ற. நான் யதார்த்தமா சரி டிராப் பண்றதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுப்போம், 2 நிமிஷம் இருக்குல்ல அப்படின்னு சும்மா நானா ஸ்டார்ட் பண்ணேன் வீடியோவை. அப்புறம் பார்த்தா அவர் அப்படி சொல்றாரு, அது ஒரு கண்டென்ட் ஆகி போச்சு. இந்த மனசு வேற யாருக்காவது வருமாங்க? அது மட்டும் இல்லாம நான் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட போய் நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து கேட்கணும்னு தோணல. வண்டியில ஏறினதுக்கு அப்புறமா வந்து கேட்கலான்னு பார்த்தேன். அவர் ஏறின உடனே சாப்பிட்டீங்களா தம்பி அப்படின்னு கேட்டார். உடனே பொசுக்குன்னு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா, நான் சாப்பிட்டேன் சார் அப்படின்ட்டேன். என்னடா அப்படின்ட்டு ரெண்டாவது சரி நம்மளும் கேட்போம் அப்படின்ட்டு நானும் கேட்டேன், சார் நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு. கேட்டதுக்கு நான் சாப்பிட்டேன் தம்பி, அதை நான் இப்போ தான் சாப்பிட்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புக் பண்ணேன். அதே தான் சார், நான் சாப்பிட்டு வெயிட் பண்ணேன், நீங்களும் கரெக்டாக புக் பண்ணிட்டேன் பேசிக்கிட்டே வந்தார். நல்லா தான் போச்சு, நல்ல ட்ரிப்பு. ஸோ 3 ட்ரிப்பு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ட்ரிப்பு என்னன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணி. ஆனா இங்க நிழல் கிடைக்குமான்னு தெரியல, இல்லைன்னா இப்படியே வெயிட் பண்ண வேண்டியதான். ஓகே, இங்கே வெயிட் பண்ணலாம், நல்லா தான் இருக்கு. இடத்துலயே வந்து ஊபர்ல ட்ரிப் எடுத்தாச்சு. எங்கேண்டு ஹாஸ்பிட்டல் நான் காமிக்கிறேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சடன்ல தான் வந்துச்சு. 400 சம்திங் ஏதோ போட்டுருந்துச்சு, 10 கிலோமீட்டர் தான். ஸோ ஓகே, நல்ல ட்ரிப் தான் இருந்திருக்கு. ட்ராப் பண்ணிட்டு அப்டேட் பண்றேங்க. கரெக்டா வந்து ட்ராப் பண்ணிட்டு ஒரு மேக்சிமம் ஒரு 15 நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிக்கிறேன். ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க. வயசானவங்க தான், ரொம்ப வீல் சேர் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்காந்து வந்தாங்க. பின்னாடி 2 பேர் தான் வந்தாங்க. அதுவும் ட்ராப் பண்ணிட்டேன். ட்ராப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அமௌண்ட் எவ்வளோ கேட்டாங்க. அதில் காமிக்கிற ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன் பாருங்க. எவ்வளோன்னு கேட்கும். நானும் சொன்னேன் இந்த மாதிரி 410ங்க அப்படின்ட்டு. 410 அப்படின்னாங்க. ஒருவேளை அவங்க புக் பண்ணல போல, அதாவது ரொம்ப நேரமா புக் பண்ணிருக்காங்க, யாருமே எடுக்கலன்னு சொல்லவும், அதாவது ரிசர்வேஷன் பண்ற மாதிரி அந்த மாதிரி புக் பண்ணிருப்பாங்க ஹாஸ்பிட்டல் உள்ளவங்க. ஸோ அது உங்களுக்கு ரேட்டை சொல்லலையா என்னன்னு தெரியலாங்க. 410 அப்படின்னாங்க. நான் என்னங்க பண்றதுங்க, எல்லாம் புக் பண்ண கேளுங்க, நான் என்னங்க பண்றது அப்படின்னேன். அதுக்கப்புறமா உள்ள போயிட்டு அம்மா இவங்க 410 ரூபா சொல்றாங்கம்மா அப்படின்னாங்க. அந்த அக்கா போய் அந்த பாட்டி மாட்ட போய்
அப்புறம் சொல்லிட்டு பேசி புரிய வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி இப்படி புக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லை அதுக்கு மீறி நான் உங்கள் இஷ்டம் நீங்கள் கொடுக்குறத கொடுங்க அப்படின்னு. இல்லைப்பா இருக்கட்டும்ட்டு வாங்கிட்டு நம்ம இப்போ வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம ட்ரிப்பு அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் அடிச்சுக்கிட்டு இருக்கான். 400 ரூபா இஞ்சம்பக்கம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பொறுமையாக எடுக்கலான்னு இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. வந்து பார்த்தோம்னா ரேபிட்டோட தான் ட்ரிப் எடுத்திருக்கோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 700 ரூபாங்க. டோல் இன்க்ளூடட் காமிச்சிச்சு. ஃபோன் போட்டும் பேசிட்டேன், வாங்கன்ட்டாங்க. இங்கே ஒன்று நான் பார்த்தேங்க, பாருங்கமே, நானே காமிக்கிறேன். இவங்க 2 பேருமே உள்ளே போயிட்டாங்க. இந்த இங்கே தான் இருந்துச்சு 2 பேருமே. யோப்பா, அந்த வீட்டை காமிச்சோம் பார்த்தீங்களா, அந்த வீட்டில் 2 நாய்ங்க. ஸோ அவங்க எப்படி வளர்க்குறாங்கன்னு தெரியல, அவன் நாயின்னு சொல்லக்கூடாது. ஆனால் கடிச்சிச்சு ஒய்யால தொட்டை, ஒரு ஆள் தொடைய ஃபுல்லாக சாப்பிட்ரும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு 2மே. ஒன்று கருப்பு, ஒன்று செவலை ஒன்று. ஆனால் யார் வீடுன்னு தெரியல. அது எடுக்கிறேங்க, ஃபோனை தூக்கிட்டு கேமராவை ஆன் பண்ணிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டு ஆளு எஸ் ஆயிடுச்சு. அதாவது நம்ம ஃபோனை எடுக்கிறோம் தெரிஞ்சுட்டு உள்ளே போயிடுச்சுங்க 2மே. ஃபர்ஸ்ட் ஒன்று போகுது, நம்மளை தான் எடுக்க போறான்னு அதுக்கு தெரியுது. உடனே அது ஒன்று போகுது, ஒன்று போகாமே அது எட்டி பார்க்குதுன்னு அதுவும் ஏதோ ஒன்று சரி அதுக்கும் தெரிஞ்சு போச்சு ஃபோட்டோ தான் எடுக்க போறாங்க அப்படின்ட்டு உள்ளே போயிடுச்சுங்க அது வாட்டுக்க. ஆனால் அறிவு அதிகங்க. பிக்கப் பண்ண தான் போய்கிட்டு இருக்கேன். பிக்கப் பாயிண்டே வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டரு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. எடுத்தாச்சு. அவங்ககிட்ட எக்ஸ்ட்ராவும் கேட்க முடியாது. ரேபிட்டோல ஓரளவு கரெக்டான இதுதான் போட்டான். ஆனால் இது ப்ரீமியம் கிடையாது, நார்மல் கேப்பு தான். சரி ஓகேங்க, பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிடுறேன். ஒரு வழியாக வந்து பார்த்தோம்னா பிக்கப் லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆனால் அவங்களே வந்து கூப்பிட்டாங்க, வண்டியை பார்த்துட்டோம் அப்படின்ட்டு. அதோ லாஸ்ட்டாக நிற்கிறாங்க. கஸ்டமரை பார்த்தாச்சுங்க. ஓகே, ட்ராப் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுகிறேன். அவங்கள வந்து பார்த்தோம்னா டிராப் பண்ணிட்டோங்க. டிராப் பண்ணி வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆக போகுது. அதோட ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், நீங்களே பாருங்க. அமௌண்ட் வந்து 700 சில்லறை ஏதோ காமிச்சிச்சு. சிஎன்ஜி போடுறதுக்காண்டி நான் வந்து பார்த்தோம்னா அந்த பெருங்குளத்தூரை தாண்டி நம்ம வண்டலூர் கிட்ட இருக்கு பார்த்தீங்களா, அங்க போனப்போ வந்து டைம் ஆகி போச்சுங்க, ஒரு 1/4 மணி நேரம். ஆனால் கஸ்டமரை உண்மையிலேயே பாராட்டி தான் ஆகணும். குறை சொல்லக்கூடாது அக்காவெல்லாம், அதுலலாம் வந்து பாராட்டணுங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, காசை கொடுக்குறப்ப வந்து நான் 700 ரூபாயே உங்களுக்கு போட்டு விடுவேன் அப்படின்னாங்க. சரிங்க போடுங்க, இது என்னங்க சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே நான். இல்லை குறைக்கிறேன் ஒரு 150 அந்த மாதிரி குறைச்சா பரவாயில்ல. அவங்க குறைச்சதை நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன், நீங்களே பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ரிட்டர்ன் ட்ரிப் எடுத்துட்டேன். நான் இங்க இருந்து மணலிக்கு எடுத்திருக்கேன் ரேபிட்டோல. அதுவும் 600 something ஏதோ போட்டுருந்துச்சு. ஓகேங்க, இங்க இருந்து கிளம்பலாம். இது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஒரு வழியா வந்து பார்த்தோம்னா அவங்க டிராப் பண்ணிட்டோங்க. அதாவது ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க. கதவை திறந்து வச்சுட்டு போயிட்டாங்களா. நமக்கு வர்றவங்க ஃபுல்லா கதவை திறந்து வச்சுறாங்கப்பா. என்ன ரீசன்னே தெரிய மாட்டேது. ரோடு சரியான ரோடுங்க. ஏரியாக்குள்ள ஃபுல்லாக பள்ளம் மேடு தான். அவங்க குழந்தை பிறந்து 4 நாள் தான் ஆகுதுன்னாங்க. ஸோ பள்ளம் மேட்டில் சின்ன பள்ளத்தில் கூட பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. என்னால் முடிஞ்ச அளவு நானும் பார்த்து வந்தேன். சும்மாவே இந்த கிளச்சு ரொம்ப டைட்டு வேற. நான் ஓட்டுற வண்டியில் என்னைக்கு மாற்றணும்னு தெரில. அது வேற ரொம்ப வலிக்குது. இதில் இவங்க வேறையா. ஸோ முடிஞ்ச அளவு பொறுமையாக பார்த்து ட்ராப் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராலாம் நான் அவங்ககிட்ட வாங்கலைங்க. ஆனால் இந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ எனக்கு சொல்லலை, நான் இந்த மாதிரி டிரைவருங்க வந்து உங்களுக்காக மெனக்கெட்டு மெதுவாக டைம் எடுத்து வர்றாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சது. நான் இது வரைக்கும் நிறையா பற்றி இறக்கி விட்ருக்கேங்க. அதுக்காக டேய் நீ உனக்கு வேணா கேட்டு வாங்கிக்கூடா அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செய்து உங்களுக்குன்னு வர்ற ஒரு டிரைவர் வர்றாங்களா, ஸோ உங்களுக்குன்னு மெனக்கெடுறாங்களா. இப்போ நான் அவங்களுக்காக பள்ளம் மேட்டில் பார்த்து வந்து எவ்வளோ ட்ரெயின் நான் கீர் மாற்றிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து அவங்களால நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. ஒரு சிலருக்குலாம் தெரியாது. உங்களால் முடிஞ்சது ரொம்பலாம் வேணாம், அட்லீஸ்ட் ஒரு 50 மேக்ஸிமம் அந்த 50ஆவது கொடுத்தா கூட வர்றவங்க சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். இங்கே வண்டி எல்லாம் இன்னைக்கு வந்து சாமி கும்பிட்றாங்க வரிசையாக நிப்பாட்டி. நம்ம ஓன் போர்டு தான் இந்த வருங்க முன்னாடி வண்டி.
ரெட்டியா பயங்கரமா கொண்டாடு. நான் 4 வண்டி நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். நான் போறப்ப பார்த்து இப்ப கும்பிட்டு முடிச்சிட்டாங்க. இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர் என்னமோ தான் மாத்தூர் போட்டுருந்துச்சு. பக்கம் தான் அந்த ஏரியால இருந்து மெயின் ரோடுக்கு. ஸோ மாத்தூர்னு போட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். அங்க போயிட்டு அடுத்து என்ன ட்ரிப்ன்றத நான் அப்டேட் பண்றேங்க. இவ்வளவு தூரம் வீடியோ ஃபுல்லா பார்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. இதுக்கு மேலேயும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புறேன். பார்க்கலாம். இப்ப என்ன கதைனா, ட்ரிப் எடுத்தாச்சு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பொன்னேரி. கஸ்டமருக்கு போன் போடலான்னு பார்த்தேன், போன் போட முடியல. கஸ்டமர் என்ன பண்ணிட்டாரு, நமக்கு ஒரு மெசேஜ போட்டு விட்டாரு அவர் போன் நம்பரை. ஊபர்காரன் என்ன பண்ணுவியா, சும்மா சொல்றாங்க. அப்புறம் அவர் அனுப்பிச்சு விடவும் அவர் நம்பர் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். கால் பண்ணேன், பிரதர் பொன்னேரி உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்ல வந்தேன். பிரதர் நானும் டிரைவர் தான் அப்படின்னாரு. பிரதர் வைங்க வைங்க வர்றேன் பாத்துக்குருவோம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. இப்ப ரிவர்ஸ் எடுக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நைட்ல ஒண்ணுமே தெரிய மாட்டேது, என்ன ரீசன்னே தெரியல. ஓகேங்க, பிக்கப் பண்ணிட்டு அவர்கிட்ட பேச முடிஞ்சா அதை எடுக்கிறேன் வீடியோ, இல்லை என்றால் டிராப் பண்ணிட்டு என்ன ரீசன்ட்டு அப்டேட் பண்றேன். ஏதாவது தெரியுது ரோடாவது ஒன்றும் தெரியல. இதோட வீடியோ தொடர்ச்சி வந்து நான் சீக்கிரமா அடுத்த பதிவு அப்லோட் பண்றேன். நான் இன்டர்சிட்டி பெங்களூரு, அதுக்கப்புறமா வந்து திருப்பதி எல்லாம் போய் என்ன கஷ்டப்பட்டேன்றத டோட்டலா சொல்லியிருக்கேங்க. அதுவும் வந்து செகண்ட் பார்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். மறக்காம ஸ்கிப் பண்ணாம அந்த வீடியோவையும் ஃபுல்லா பாத்துருங்க. நம்பி சொல்றேன், உண்மையிலேயே இன்டர்சிட்டி போலாமா இல்லையா அப்படின்றதுக்கு அந்த வீடியோ உதாரணம். இன்டர்சிட்டியில் நான் என்னெல்லாம் அவஸ்தைப்பட்டேன்றத அதுல ரியலா காமிச்சிருக்கேன். மிஸ் பண்ணாம அந்த வீடியோவை பாத்துருங்க.